சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இன்றைய முத்து மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 13:11 நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விழித்திருந்தால்தான் ஆயுதம் தரித்திருக்க முடியும். விழித்திருப்பது நாம் உயிர் மீட்சி அடைவது. நாம் விழித்திருப்பது என்பது நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்வது. விழித்திருப்பது என்பது தேவ சமூகத்திலே அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்பது. விழித்திருப்பது என்பது சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ரகசியம். எனவே நாம் விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு எப்போது இல்லையோ அன்று நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நாம் சந்திக்க வேண்டியது வரும். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் விழித்திருக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் விழித்திருக்கும் போது இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். விழித்திருந்தால் நடக்கும் இன்னொரு நன்மையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். 43ஆம் வசனம், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். இங்கு வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் விழித்திருங்கள். விழித்திருந்து அவருடைய வருகையில நீங்க காணப்படணும். விழித்திராவிட்டால், உறங்கினால் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய வருகையை குறித்ததான தெளிவும் அறிவும் குறைந்து விட்டபடினாலே அநேகர் இன்றைக்கு விழித்திராமல் உறங்கி, அநேகர் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே அவர் வருவார், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு ஒரு அசதியிலே வாழ்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய வருகையில ஒருவேளை இன்னைக்கு காத்திராதவர்கள், விழித்திராதவர்கள், அதாவது உறக்கம் என்பது சரீர பிரகாரமானது அல்ல, ஒருவேளை ஆவிக்குரிய உறக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவர் வருவார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. தெளிலாளின் மடியிலே, அதாவது உலகத்தினுடைய மடியிலே கிடந்த இந்த சிம்சோனுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, சிம்சோன் பெரிய ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். ஏன்னா கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். இதே மாதிரிதான் ஆண்டவர் வருவதையும் உலகத்தின் மடியிலே கிடக்கிறவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. எப்போதும் விழித்திருப்போம். சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டின் புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, இங்கே சுலமித்தியாளுடைய அந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. கதவை திற. நேசர் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். விழித்திராவிட்டால் அவர் நம்மை விட்டு விட்டு சென்று விடுவார். அசதியில உட்கார்ந்துட்டு இப்பதானே படுத்தேன், இப்பதானே காலை கழுவினேன், இப்பதானே வஸ்திரத்தை கலற்றினேன் அப்படின்னா நேசருடைய சத்தத்தை அவமதிக்கிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கும் அவருடைய வருகை குறித்த விழிப்பு நமக்கு உண்டா? அவர் வரப்போகிறார் என்ற தெளிவு நமக்கு உண்டா? அவர் எப்பொழுது வந்தாலும் நான் அவர் கூட செல்வேன், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன், அவர் என்னை அழைத்து கொண்டு செல்ல வரப்போகிறார் அப்படின்ற அந்த நிச்சயம் நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டு? விழித்திராதவர்களுக்கு அந்த நிச்சயமும் இருக்காது, தெளிவும் இருக்காது. விழித்திராதவர்கள் ஒருவேளை ஆண்டுடைய வருகையிலே கைவிடப்பட்டு விடுவார்கள். அவர் வந்துட்டு போயிட்டார்னா அதுக்கப்புறம் அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் பல உவமைகளை அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். பாருங்க, அந்த 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவளிடத்திலே கணக்கு கேட்டான். விழித்திருங்கள், நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். விழித்திருங்கள், அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். விழித்திருங்கள், நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது. விழித்திருங்கள், அவரோடு நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் விழித்து ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அவரை முகமுகமாய் காணக்கூடிய அந்த நாளுக்காக காத்திருப்போம், அவரை வரவேற்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும், சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். அவர் வரப்போகிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? விழித்து நம்முடைய விளக்கை, நம்முடைய எண்ணெயை பாதுகாத்துக் கொள்வோம். விழித்து வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்வோம். விழித்து அவருடைய சத்தத்துக்காக காத்து கொண்டிருப்போம். விழித்து
அவரோடு கூட செல்ல ஆயத்தப்படுவோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24 மத்தேயு 24:42. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் விழித்திருந்து நாங்கள் உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எப்போதும் நாங்கள் உமக்கு ஆயத்தமாய் ஆண்டவரே, எப்போதும் உங்கள் சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்கள் வருகையை எக்காரணத்தை கொண்டும் எங்கள் அசதியினால இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் ஆண்டவரே எங்கள் நேசருக்காய் காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை தாங்கட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாட்களில் நாங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகளையெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.